தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் தமிழன் ஜாப் அலர்ட்ஸின் வணக்கங்கள். நம்ம எதை பற்றி இப்போ பார்க்க போகிறோம்னா, போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஜிடிஎஸ் ரெக்யர்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அஃபிஷியல் வெப்சைட். பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனுக்கு கீழே டிஸ்கிரிப்டிவ் நோட்டிஃபிகேஷன், சர்க்கிள் வைஸ் நோட்டிஃபிகேஷன்றது இதில் வந்திருக்கு. அதை கிளிக் பண்ணோம்னா நம்ம ஃபுல் டீட்டெயில் நம்ம பார்த்துக்க முடியும். அதை பற்றி வாங்க பார்க்கலாம். இதுதான் சர்க்கிள் வைஸ் வந்திருக்கிற நோட்டிஃபிகேஷன். அது எப்படி பார்த்தோம்னா, இந்தியாவில் இருக்கிற எந்தெந்த ஸ்டேட்டுக்கு வந்திருக்குது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில் இருக்குது, எவ்வளோ போஸ்டிங்னு. அதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு இருக்குது போஸ்டிங்ஸு. அதை நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஓவராலாக 3789 போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. அதை நம்ம பார்த்தோம். அன்ரிசர்வ் கேட்டகரிக்கு பார்த்தா 1794 போஸ்டிங்ஸ் போட்டிருக்காங்க. அன்ரிசர்வ்ன்றது எந்த கம்யூனிட்டியும் சேர்த்தாமல் ஜென்ரல் கேட்டகரி. ஓபிசி பொறுத்த வரைக்கும் 861 போஸ்டிங் வந்திருக்கு. எஸ்சிக்கு 621 போஸ்டிங், எஸ்டிக்கு 37 போஸ்டிங்ஸ் போட்டிருக்காங்க. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இடபிள்யூஎஸ் அவங்களுக்கு வந்துட்டு 358 போஸ்டிங்ஸ் போட்டிருக்காங்க. பிடபிள்யூடி ஏ, பிடபிள்யூடிபி, பிடபிள்யூடிசி, பிடபிள்யூடிடிஇ அப்படின்னு 4 கேட்டகரியை பிரிச்சிருக்காங்க. அவங்களுக்கும் 26, 42, 40, 10 அப்படின்ற விதத்தில் போஸ்டிங்ஸ் போட்டிருக்காங்க. இப்போது தமிழ்நாட்டில் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு போஸ்டிங்ஸ் வந்திருக்காங்கன்றது பார்க்குறதுக்கு அஃபிஷியல் வெப்சைட்டில் தமிழ்நாடுன்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் இப்படி தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வந்திருக்கு அப்படின்ற டீட்டெயில்ஸ் இதில் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நான் ஈரோடு டிஸ்ட்ரிக்டை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி வியூ போஸ்டர்ஸ் கொடுத்தீங்கன்னா இப்படி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் எந்தெந்த டிவிஷனுக்கு எவ்வளோ போஸ்ட்டு வந்திருக்கு அப்படின்னு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அரச்சலூர் ஆஃபீஸ்க்கு, தக்ஷேவாவுக்கு அன்ரிசர்வ் கேட்டகரிக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இப்படி தான் எல்லாத்துக்குமே நம்ம பார்க்கணும். அதன்படி அத்தியூருக்கு ஜிடிஎஸ் மற்றும் ஏபிபிஎம்க்கு ஓபிசி கேட்டகரியில் ஒரு போஸ்டிங் கேட்டிருக்காங்க. ஹோம் பேஜ் போயிட்டு அதில் டிஸ்கிரிப்டிவ் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணோம்னா இப்படி தான் நமக்கு பேஜ் ஓப்பன் ஆகும். இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப். இது கிட்டத்தட்ட 36 பேஜ் இருக்குது. நம்ம இதை ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு ரொம்ப இதாக இருக்கும். அதுக்கு பதிலாக நம்ம என்னோடய பிளாகரில் இது டீட்டெயிலாக நோட்டிஃபிகேஷன் போட்டேன், பப்ளிஷ் ஆகிருக்கு. லிங்க்கு கீழே கொடுத்துட்றேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அதில் ஷார்ட்டாக பார்த்துக்கலாம், ஷார்ட் அண்ட் சிம்பிளாக இருக்கும். அதன்படி பார்க்கும்போது இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து நோட்டிஃபிகேஷன் நம்பர் 17/3/2024 நோட்டிஃபிகேஷன் நம்பர். இது வந்துட்டு ஒரு பர்மனன்ட் ஜாப் தான். மொத்த போஸ்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா 44,228 ஓவரால் இந்தியா முழுக்க. அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் 15/7/2024 5/8/2024 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் நீங்கள் ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னும்போது 6/8/2024 8/8/2024 வரைக்கும் டேட் கொடுத்துருக்காங்க. இந்த 2 நாளைக்குள்ளே நீங்கள் அப்ளிகேஷனில் ஏதாவது கரெக்ஷன் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இது அப்ளிகேஷன் வந்துட்டு ஆன்லைன் மோட் தான். இதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் 10th ஸ்டாண்டர்ட் தான் கேட்டிருக்காங்க. 10th நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தீங்கனாலே போதும். 2வது விஷயம், நீங்கள் அப்ளை பண்ணுற ரீஜியனில் லோக்கல் லாங்குவேஜ் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அதாவது நீங்கள் தமிழ்நாடு சர்க்கிளில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு தமிழ் தெரிஞ்சிருக்கணும். அதுதான் இவங்க கேட்டிருக்காங்க. அதன்படி அதுவும் இல்லாமல் உங்களுக்கு நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் இருக்கணும். சைக்கிளிங் தெரிஞ்சிருக்கணும். அதாவது உங்களுக்கு கம்ப்யூட்டரில் ஒரு பேசிக் நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக எந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் அந்தளவுக்குலாம் பெருசாக தேவையில்லை. உங்களுக்கு பேசிக் நாலேஜஸ் தெரிஞ்சால் போதும். அப்புறம் சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சால் போதும். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது இது மொத்தமாக பிரான்ச் பிபிஎம், ஏபிபிஎம், தக்ஷேவாக்கம் 3 போஸ்ட்டுக்குமே இதுதான் ஏஜ் லிமிட். 3 போஸ்ட்டுக்குமே இதுதான் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும். 2 போஸ்டிங்ஸ் மட்டும் தான் வேறு. ஆனால் குவாலிஃபிகேஷன் அண்ட் ஏஜ் லிமிட்லாம் எந்த வித்தியாசமும் இல்லை. ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 5 இயர்ஸ் அவங்களுக்கு கொடுப்பாங்க. அதாவது உங்களுக்கு 40 வயசுனா 5 இயர்ஸ்ன்ற போது 45 வயசு வரைக்கும் எஸ்சி எஸ்டி வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசியாக இருந்தால் 3 வருஷம் வரைக்கும் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க.
இது மற்ற கேட்டகரிஸுக்கு. சேலரி பொறுத்த வரைக்கும் பிபிஎம் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் அவங்களுக்கு வந்துட்டு 12,000லேருந்து 29,380 ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க. ஏபிபிஎம் மற்றும் தக்ஸேவாவுக்கு 10,000லேருந்து 24,470 வரைக்கும் கொடுக்குறாங்க. செலெக்ஷன் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாம் கிடையாது. மெரிட் லிஸ்ட் அப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். அதாவது நீங்கள் 10th மார்க்கை வச்சு தான் உங்களுக்கு வேலை. நீங்கள் அப்ளை பண்ணுற இதில் உங்களுடைய 10th மார்க் வச்சு தான் உங்களுக்கு போஸ்டிங் கொடுப்பாங்க. யார் அதிக மார்க் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு எஸ்எம்எஸ் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் சர்டிஃபிகேட் போய் ரீஜினல் போஸ்ட் ஆஃபீஸில் கொடுத்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சுக்கலாம். அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் டிரான்ஸ்ஜெண்டர் இவங்க யாருக்குமே அப்ளிகேஷன் ஃபீஸ் இல்லை. அதர் கேட்டகரியில் இருக்கிற அதாவது ஓபிசி அந்த கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்குலாம் ஜென்ஸுக்கெலாம் 100 ருபீஸ் அப்ளிகேஷன் சார்ஜ். ஆனால் உமன்ஸுக்கு எந்த அப்ளிகேஷன் சார்ஜும் இல்லை, ஃப்ரீ தான், அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான அப்ளை பண்ணுற அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் இங்கே கொடுத்துருக்கேன். இதுலேயே கிளிக் பண்ணி கூட நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வெப்சைட்டுக்கு போகும். என்னோடய பிளாகர் சைட்லேயே வெப்சைட்க்கான எல்லா லிங்க்கும் கொடுத்துருக்கேன். சர்க்கிள் வைஸ் போஸ்ட் லிங்க்ஸு, தமிழ்நாடு சர்க்கிளோட லிங்க்கு எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். இதுலேயே நீங்கள் வேணும்னா கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். பிளாகர் சைட்டுக்கான லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க கிளிக் பண்ணி எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோடைய அஃபிஷியல் சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாம் கீழே கொடுத்துருக்கேன். இதில் நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெகுலரான அப்டேட்டு உங்களுக்கு வேணும்னா இதில் ஜாயின் பண்ணிங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். எப்படி அப்ளை பண்ணணுன்ற வீடியோ வேணும்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அதிகமான கமெண்ட்ஸ் வரும் பட்சத்தில் கண்டிப்பாக அதுக்கான வீடியோவை நான் போடுறேன். நம்மக்கிட்ட நிறைய விதமான ஆன்லைன் சர்வீசஸ்லாம் இருக்குது. அப்ளிகேஷன் போடணுன்னாலும் சொல்லுங்கள். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அதுக்கு மெசேஜ் பண்ணுங்கள், அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரியான அப்டேட்ஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.